இந்த 26ஆம் ஆண்டு இந்த திருமணம் மற்றும் காதல் இந்த ராசிக்காரங்களுக்கு கை கூடும்பா. இவங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லவ் பண்ணுங்க, இது நடக்கும். உங்களோட திருமண வாழ்க்கையில இந்த சிக்கல்கள் இருந்தா இது நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் எதுவா இருக்கும்? இது ஒரு சிக்கலான கேள்வி. என்னன்னா காதல் திருமணம்னாலே சிக்கல் தானே சார்? ஆமா ஆமா, காதல் என்பதே சிக்கலான விஷயம். ஆனா சிக்கல்ல தான் சந்தோஷம். ஆமா. என்னை பொறுத்தளவு இந்த 2026ல பார்த்தீங்கன்னா துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஓகே. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி, காதல் லௌகிகங்கள், காதல் கைகூடும். காதல் கை ஒருதலை பட்சமா காதல் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கைகூடி வரும். கைகூடி வரும். ஓகே. ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே கேட்டுக்கோங்க. ஆமா, யாரா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சில சக்ஸஸ் எல்லாம் வரும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நான் இப்போ வந்து இதில் துலாம், தனுசு, கும்பம்னு சொல்லியிருக்கிறேன். ஆமா. இதில் இந்த ராசிகள்லேயே அவங்க சொந்த ஜாதகப்படி தலைகீழ் மோசமான நேரம் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. ஓகே ஓகே. சார் சொல்லிட்டாரு இந்த வருஷம் சக்சஸ் அப்படின்னு போனா தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, தைரியம் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணி ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, நீங்க இவ்வளவு சொல்லிருக்கிறதுனால. அப்படி தேர்த்திக்கலாம், அதுக்கு முயற்சிக்கலாம். ஓகே. அதனால என்னோட கண்ணோட்டத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்துல சுப செய்திகள். காதல் லௌகிகம்ங்கிறத விட வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, மேபி ரொம்ப நாள கல்யாணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் ஏற்படும், நடக்கும், குழந்தை பேர்கள் கிடைக்கும். ஓகே. மொத்தத்துல சுபகாரியம், சுப செய்திகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க எல்லாரும் சிறப்பா இருப்பாங்க.